ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ராயல் அக்வாட்டிக்ஸ் இந்தியா. கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்டாக் அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டாக் அப்டேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த நிறைய எக்ஸாட்டிக் டைப்ஸ் அண்ட் இம்போர்ட் டைப்ஸ் வச்சிருக்கும். இந்தோனேஷியன் டைகர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபிளாக் டெயில்ஸ், இது எல்லாமே ஸ்டாக்ஸ் இருக்குது. எல்லா சைஸஸ்லையும் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டாக் அப்டேட் வீடியோ மட்டும் இல்லாமல் அது எப்படி டேக் கேர் பண்ணுறது, அதை மெயின்டைன் பண்ணுறதை பற்றின வீடியோஸில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம பார்க்குற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜம்போ சைஸு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் பெரி டாலரும் இருக்குது, நார்மல் சில்வர் டாலரும் இருக்குது. ஸோ நார்மல் சில்வர் டாலர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சைஸ் ஒரு 4 to 5 inches இருக்கும். அண்ட் பிளாக் பெரி டாலர்ஸும் 5 to 6 inches கிட்ட தாராளமாக இருக்கும். பிளாக் பெரி டாலர்ஸ் நம்ம கிட்ட சின்ன சைஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் ரீச் பண்ணலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் ஒரு மான்ஸ்டர் டேங்க் வச்சிருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக ஆட் பண்ணலாம். ஏன்னா இதெல்லாம் சைஸ் பெருசு. ஸோ உங்ககிட்ட இருக்க பெரிய சைஸ் ஃபீச்சர்ஸ் கூட இருந்தாலும் தாராளமாக ஏதாவது வந்து ஈஸியாக செட்டில் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேக் மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மகிட்ட 3 வெரைட்டிஸ் இருக்கு. இப்போ நீங்க பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா இண்டோ டைகர், அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா என்டிடின்னு சொல்லுவாங்க, நார்தன் தாய்லாந்து டைகர். அண்ட் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம இண்டோ டைகரே ஸ்மாஷ் டைகரும் வச்சிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா சைசிங் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 3 to 4 inches தான் இருக்கும். அண்ட் அடுத்ததான் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ரெட் ஸ்பாட் சேவரம். ஆக்சுவலி தண்ணி மட்டும் தான் கொஞ்சம் க்ளௌடியாக இருக்குது. பட் ஆனால் வந்து ஃபிஷ்ஷோட குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு ரெட் கலர் ஸ்பாட்ஸோட இருக்கும். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பேரண்ட் சைஸ் தான். சைஸிங் பொறுத்தவரைக்கும் 5 inchesலேருந்து 6 inches வரைக்கும் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக நம்ம மான்ஸ்டர் டேங்க் கூட விடலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சிச்சர் டேங்க் கூட தாராளமாக ஆட் பண்ணலாம். இதோட மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஈஸி தான். ஸோ மற்ற ஃபீச்சர்ஸ் மாதிரி வந்து கொஞ்சம் சென்சிட்டிவாலாம் இருக்காது. ஸோ பிகினர்ஸ் இருந்தாலும் தாராளமாக இந்த மாதிரி ரெட் ஸ்பாட் சேவரம்லாம் ட்ரை பண்ணலாம். செவரம்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ எங்கிட்ட வந்து ரெட் ஸ்பாட் சேவரம் ரெடி ஸ்டாக்காக இருக்குது, பேரண்ட் சைஸிங்லேயே இருக்குது. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபார்ம்லேயே இருக்கிறதுல எக்ஸாட்டிக் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஃபீச்சர்ஸ்லாம் இவன் தான். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கிங் அரவணான்னு சொல்லுவாங்க, ஷார்ட் பாடி அரவணா அப்படின்னு சொல்லுவாங்க. சைஸிங் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு லெஸ் தென் ஒரு 5 inches to 6 inches தான் இருக்கும். பட் இதுதான் நம்ம ஃபார்ம்லேயே இருக்கிறதுல இப்போ எக்ஸ்பென்சிவான ஃபீச்சர்ஸ். அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப யூனிக் அண்ட் ரேரான ஸ்பீசஸ் வளர்க்கணும் ட்ரை பண்ணலாம், தாராளமாக ட்ரை பண்ணலாம். அண்ட் அடுத்து இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோல்டன் பேர்ல். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொஞ்சம் எக்கனாமிக்கலாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ சைஸிங் பொறுத்த வரைக்கும் 5 inches இப்போ இருக்குது. ப்ரைஸிங்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து 5000 ரேட்ஸ்லேருந்து கொடுத்துருக்கோம். இதுக்கு சிப் அண்ட் சர்டிஃபிகேட் வராது. பட் ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் வெரைட்டிஸில் வருது. ஜார்டினி பேர்ல், கோல்டன் பேர்ல், அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர்ஸ் தான் டெவலப் பண்ணோம். ஸோ இதெல்லாம் வளர்ந்துச்சுனாலும் நல்லா உங்களுக்கு கோல்டு ஷேடில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதுவுமே வந்து ஒரு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைபேக் கோல்டன் அரவணா. ஹைபேக் கோல்டன் அரவணா வந்து சைஸிங் பொறுத்த வரைக்கும் ஒரு 7 inches தாராளமாக இருக்கும். அண்ட் இது அனாட்டமியும் கொஞ்சம் நல்லா இருக்கும். கம்பேர்ட் டு நார்மல் அந்த ஹைபேக் கம்பேர் பண்ணுறப்போ இதோட டெயில் குவாலிட்டி, ஃபின் குவாலிட்டிஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். அண்ட் இதோட சைஸிங் பொறுத்த வரைக்கும் ஒரு 7 inches இருக்கும். ஃபீடிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்மலாக பெல்லட் நல்லாவே சாப்பிடும். ஸோ தாராளமாக நீங்கள் வந்து உங்களுக்கு பெல்லட் ட்ரைன் ஃபீச்சர்ஸ் வேணால் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அண்ட் இது எல்லாமே கம்ஸ் வித் சிப் அண்ட் சர்டிஃபிகேட் வச்சு வந்துடும். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியான ஃபீச்சர்ஸ். ஸோ இது வேணும் அப்படின்னாலும் ஏஷியன்ஸ் நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ நம்மகிட்ட ஏஷியன்ஸ் இப்போ நம்மகிட்ட எக்கச்சக்கமாக ஸ்டாக் இருக்குது. 24 கேரட்டும் ப்ரீமியம் குவாலிட்டி ஸ்டாக்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். ஸோ கைஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாட்டிக் ஸ்பீஷஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 24 கேரட் ஃபுல் கோல்டன் ஹெல்மெட் ப்ரீமியம் குவாலிட்டி. ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் நேரடியாக காட்டுறேன், வாங்க. இந்த 24 கேரட் கோல்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இது இப்போ இருக்கிறது ஃபுல் கோல்டன் ஹெல்மெட். ஸோ நார்மலாக வளர்க்குற ஃபிஷஸ் மாதிரி அரவணாஸ் மாதிரி இந்த ஃபிஷஸ் வளர்க்க முடியாது. இதுக்குன்னு தனியாக ஒரு டேங்க் ஸ்பேசஸ், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா டேங்கோட என்விரான்மெண்ட் செட் பண்ணணும். அப்படி வச்சிருந்தா மட்டும் தான் இந்த கோல்டு கலர் உங்களுக்கு ப்ராப்பராக மெயின்டைன் ஆகும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு 24 கேரட் கோல்டு எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு கம்ப்ளீட் வீடியோ 24 கேரட்டை பற்றி தனியாகவே வீடியோஸ் போடுறேன். ஸோ கைஸ், அடுத்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு இண்டோ சூப்பர் ரெட்டு. இதோட சைஸிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 12 to 15 inches தாராளமாக இருக்கும். அண்ட் இது வந்து நார்மல் பாடி கிடையாது, கொஞ்சம் ஜம்போ சைஸ் பாடியாக இருக்கும். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு 9 inches ஸ்டாக் இருக்குது. அதோட வீடியோஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். இதெல்லாம் வந்து பிளாக்கர் ரெட்டாக வர ஃபீச்சர்ஸ். அதாவது ரெட்னா ரெட்டாக வரும். அண்ட் இந்த ஃபீச்சர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இண்டோ சூப்பர் ரெட் தான் சொல்லுவாங்க. ஸோ கைஸ், நான் சாமில் வந்து ஒரு சின்ன அப்டேட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் அந்த அப்டேட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் தான் பிளானிங்கு. இப்போவும் டிஸ்கஸ் தான் பிளானு. பட் என்னன்னா வந்து கொஞ்சம் ஸ்கேப்பிங்லாம் பண்ணிட்டு பண்ணலான்ட்டு, எல்லா டேங்க்லையும் இல்லை, ஜஸ்ட் ஒரு 2 tanks நம்ம தான் பண்ணலான்னு பிளானு. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கட்டப்பாவை காமிச்சிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இண்டோ சூப்பர் ரெட்டு. நிறைய பேர் வந்து இதை டேரெக்டாக வந்து பார்த்துருக்கவங்களுக்கு இது தெரியும். இதோட சைஸிங் அரௌண்ட் ஒரு 20 inches இருக்கும். இது வரைக்கும் இதை டேனே பண்ணாமல் வச்சிருந்தேன். இப்போ தான் இந்த டேன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ இதோட அப்டேட்ஸ் வந்து நான் அப்படி உங்களுக்கு ஃபியூச்சரில் கண்டிப்பாக தரேன். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஜம்போ சைஸு, நல்ல ஒரு பர்ஃபெக்டான சூப்பர் ரெட். இது எந்த ஒரு ட்ராப் ஆகியும் இருக்காது, கில் கேர்ள்ஸு, டெயில் குவாலிட்டி, டெயில் ஃப்ளிப் எதுவுமே இருக்காது. நல்ல ஒரு பர்ஃபெக்டான சைஸு. ஸோ இந்த சைஸில் வந்து இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ரேரு. ஸோ ஏதாவது ஒரு சின்ன சின்ன ட்ராபேக்ஸ் இருக்கும் இந்த பெரிய சைஸ் ஆக.
ஆனால் இந்த ஃபீச்சர்ஸ் அப்படி எதுவுமே ஆகலை. ஃபீச்சர்ஸ் நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. இதை வந்து ஃபியூச்சரில் நான் டேன் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கீழே இருக்கிறது ஒரு ப்ளூ பேஸ் கிராஸ் பேக் கோல்டுன்னு வரவனா கீழே ஒரு டிஸ்பிளே டேங்க்ல பார்த்தீங்களா, அதுவும் சேம் ப்ளூ பேஸ் கிராஸ் பேக் தான். அது சைஸ் கொஞ்சம் பெருசு, அரௌண்ட் 8 inches + இருக்கும். இது வந்து ஒரு 9 to 10 inches தாராளமாக இருக்கும். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சின்னதும் இருக்குது, பெருசும் இருக்குது. ஸோ இதோட ஃபுல் வீடியோஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து செனகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க. இப்போ நம்மகிட்ட ஒரு 3-4 வெரைட்டிஸ் வந்து செனகல் ஸ்டாக் இருக்கு. சைசிங்லும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 inches 5 inchலேருந்து 7-8 inchலேருந்து 28 into 20 inches வரைக்கும் இப்போ நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மீடியம் சைஸ் செனகல். ஸோ இதில் என்லிச்சேரி, ராயல் டெலிசி, அந்த பார்த்தீங்கன்னா ஆர்னட் செனகல் இருக்கும். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது அதோட சின்ன சைஸ் செனகல். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 inches 5 inches 6 inches ரேஞ்சில் இருக்கும். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாராளமாக வந்து மான்ஸ்டர் டேங்க் ஃபீச்சர்ஸ் கூட விடலாம். பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக வளரும். ஸோ ஒரு லாங் டேர்ம் நீங்கள் ஃபீச்சர்ஸ் வச்சு வளர்க்கணும்னா இது வளர்க்கலாம். ஈவன் பிகினர்ஸ்மே இதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹார்ட் வெரைட்டியான ஃபீச்சர்ஸ் தான். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட் ஃபிஷ் வெரைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளாட்டினம் கேட் ஃபிஷ் இப்போ நம்ம கிட்ட இருக்கு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் டாக்கிங் கேட் ஃபிஷ்னும் இருக்கு. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாராளமாக வந்து எல்லாரும் எடுத்து வளர்க்கலாம். அண்ட் மான்ஸ்டர் ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு பெரிய சைஸ் டேங்க் ஸ்பேஸ் கொடுக்க முடியும் அப்படின்னா மட்டும் நீங்கள் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் ட்ரை பண்ணுங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல்பினோ சில்வரில் வந்து ஒரு 8 to 9 inches தாராளமாக இருக்கும். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிட்ட இப்போ ரெடி ஸ்டாக் இருக்கு. ஸோ இதில் ப்ரைஸிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் தான். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாக் அப்டேட்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுருவோம். ஸோ 24 கேரட் கோல்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் தான் போட்டு எல்லாமே சேல்ஸ் ஆச்சு. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படின்னா வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ப்ரீ ஆர்டர் லிஸ்ட் போடும் போது உங்களுக்கு அதில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் உங்களுக்கு ஏதாவது ஃபீச்சர்ஸ் வேணாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கைஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது ஃப்ரெண்டோசாலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பீஷஸ் இருக்குது. அதில் இப்போ இருக்கிற ஸ்பீஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ருனோ அப்படின்ற ஒரு வெரைட்டி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மகிட்ட ரொம்ப லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலனியாகவும் நீங்கள் செட் பண்ணி வளர்க்கலாம். இல்லை சிச்சர் வச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இதையும் வச்சிருக்கலாம். ஸோ ஆஸ்கர்ஸ், பேரட்ஸ் இந்த மாதிரி வச்சிருந்தீங்கன்னா தாராளமாக இது கம்மிட்டாக வச்சிருக்கலாம். என்னோட பர்சனல் சஜஷன் எப்படி இருக்கும்னா வந்து அட்லீஸ்ட் ஒரு காலனியாக செட் பண்ணிக்கோங்க. அரௌண்ட் ஒரு 6 numbers ஒரு 12 numbers வரைக்கும் நீங்கள் தாராளமாக வச்சு ஒரு காலனை இது மட்டும் ரைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்க அழகாக இருக்கும். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பீகாக் பேஸ்லேயே வந்து இப்போ நம்ம கிட்ட வெறும் 2 வெரைட்டிஸ் தான் இருக்குது. ஒன்று வந்து கோல்டன் கெல்பெரி அண்ட் இன்னொன்று ஆஸ்லரி. ஸோ ஆஸ்லரி ரொம்ப சீப்பு. அண்ட் கோல்டன் கெல்பெரி கொஞ்சம் ரேர் அண்ட் எக்ஸாட்டிக் டைப்னால கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ கைஸ், இப்போ என் ஃபார்மில் இருக்கிற அப்டேட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படின்னு நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் என்னோட நம்பர் தரேன். அண்ட் என்னோட ப்ரீ ஆர்டர்ஸ்லாம் வந்து லிஸ்ட் அவுட் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ வேறு ஏதாவது பற்றி வீடியோஸ் போடணும் அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.